வாழ்க்கையில யார் உங்களுக்கு உண்மையான நண்பன் தெரிஞ்சுக்கணுமா? அப்போ இந்த கதை கேளுங்க. ஒரு பெரிய நகரத்துல விக்ரம் என்ற ஒரு இளைஞன் தனியாகவே வாழ்ந்துட்டு வந்தாரு. அவருக்கு விலங்குகள் மேல அளவற்ற பாசம் உள்ளது. எப்பவுமே வீட்டுக்கு வர முன்னாடி தெருவில் இருக்கிற நாய்களுக்கு பிஸ்கெட் இல்லைன்னா ஏதாச்சும் உணவு கொடுத்துட்டு வருது அவரது வழக்கமான வேலை. ஒரு நாள் ஒரு பெரிய கனமழையில சாலை ஓரமா ஒரு சின்ன மலைப்பாம்பு காயப்பட்டு நடுங்கியபடி கிடந்தது விக்ரம் பார்க்கிறாரு. இது பார்த்த விக்ரமின் மனசு உருகியது. விக்ரம் கண்ணீரோட அதை வீட்டுக்கு கொண்டு வந்தான். அதுக்கு அடிப்பட்ட இடத்துல எல்லாம் மருந்து போட்டு விட்டாரு. அந்த மலைப்பாம்புக்கு கூடவே வச்சுக்கிட்டாரு. தினமும் இரவு பகலா பால் ஊற்றி பாசமோட வளர்த்தாரு. அந்த சின்ன மலைப்பாம்பு பேரு காலன்னு வச்சாரு. காலன் கொஞ்சம் வருடங்கள் அப்புறமா 13 அடி நீளமா வளர்ந்தது. இது பார்த்த அக்கத்துல பக்கத்துல எல்லாருமே அதை காட்டுல விட்டு விடு என்று எச்சரித்தார்கள். ஆனா விக்ரம் கேட்கவில்லை. இது என் உயிர் நண்பன், எப்பவுமே என் கூட தான் இருப்பான் என்று பெருமையாகவே சொன்னாரு. கொஞ்ச நாட்கள் அப்புறமா காலன் கொஞ்சம் கொஞ்சமாவே சாப்பிட்றது நிறுத்திட்டான். 2-3 நாளா விக்ரம் விதவிதமா உணவுகளை சாப்பிட கொடுத்தான். ஆனா காலன் எந்த உணவுமே சாப்பிடல. இது பார்த்து விக்ரம் கவலையில துடிச்சான். 4வது நாள் இரவு விக்ரம் தூங்கிட்டே இருக்கும்போது காலன் மெதுவாக விக்ரம் ரூமுக்கு வந்து விக்ரமை சுத்தி இறக்க ஆரம்பிச்சது. மூச்சு விட முடியாம விக்ரம் படபடப்போட பயந்து நடுங்கினான். அப்போதான் அவனுக்கு புரிஞ்சது, இவன் 4 நாளா பட்னியில இருந்தது என்னை விழுங்கி ஜீரணமாக்குறதுக்கு தான் திட்டம் போட்டுட்டே இருந்தது. விக்ரம் பயத்தால கத்துனான். அந்த நேரம் வீட்டுக்கு வெளியே இருந்த 2 தெருநாய்கள் குலைத்தபடி உள்ளே பாய்ந்தது. சண்டை போட்டு அந்த மலைப்பாம்புக்கு கடிச்சு விக்ரமோட உயிர் காப்பாத்தினது. விக்ரம் உயிர் பழச்ச பிறகு கண்ணீரோட உணர்னா, பாம்புக்கு என்னதான் பால் ஊற்றி வளர்த்தினாலும் அது எப்பவுமே நண்பன் ஆகாது என்பதை. ஸோ இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, அதிக பாசம் காட்டி இறுக்கி அணிபவன் நண்பன் இல்லை. பிரச்சனை வரும்போது கூட எப்பவுமே நிற்கிறவங்க தான் உண்மையான நண்பர்கள்.